ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி ஸ்டடி vlogs. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, குரூப் 4 எக்ஸாமுக்கு இன்னும் அப்ராக்சிமேட்டாக ஒரு 90 டேஸ் இருக்குது. ஸோ அந்த 90 டேஸில் எப்படி சிலபஸை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி ரிவிஷன் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பெஸ்ட்டு ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி நான் வந்து கொடுத்துருந்தது தான். இருந்தாலும் வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க, நான் இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி படித்தவங்களுமே இதை ஃபாலோ பண்ணி 90 டேஸில் கம்ப்ளீட் பண்ணிடலாம் சிலபஸை. புதுசாக படிக்க போகிறவங்களுமே 90 டேஸ் ஒரு 6 ஷெடியூலாக வந்து பிரித்து நீங்கள் சிலபஸை ஒரு டைம் ஆச்சும் படிச்சிடலாம். ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வந்து 200 டேஸ் இருக்கிறப்பவே வந்து 90 டேஸ் ஸ்டடி பிளான் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ ஆல்ரெடி பார்த்துருந்தவங்க நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி படிச்சிருந்தீங்கன்னா ஓகே. புதுசாக பார்க்குறவங்களுக்கு மட்டும் நான் சொல்லிடுறேன். 200 டேஸ் இருக்கிறப்போ 90 டேஸ் பிளான் போட்டு 90 டேஸ் ஸ்டடி 90 டேஸ் ரிவிஷன் அப்படின்ட்டு நான் ஒரு பிளான் கொடுத்துருந்தேன். ஸோ அதே பிளான் தான் இது. இப்போ 90 நாள் முடிஞ்சிருச்சு. இதை கம்ப்ளீட் பண்ணவங்க சூப்பர், வெரி குட். அடுத்து வந்துட்டு ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இனிமேல் தான் படிக்க போகிறேன் அப்படின்றவங்களுக்கு தமிழ் வந்து 100 கொஷின், மேக்ஸ் வந்து 25 கொஷின். ஜெனரல் ஸ்டடீஸோட மார்க் ஸ்ப்ளிட் பாருங்கள். பாலிட்டி வந்து 15 கொஷின். அதே மாதிரி யூனிட் 5 பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் ப்ளஸ் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் ரெண்டும் சேர்த்து 20 கொஷின். யூனிட் 6 பார்த்தீங்கன்னா தமிழ் சொசைட்டி 20 கொஷின். யூனிட் 3 வந்து ஹிஸ்ட்ரி ப்ளஸ் INM 10 கொஷின். யூனிட் 2 வந்து ஜியாகிரஃபி 5 கொஸ்டின். யூனிட் 1 சயின்ஸ் 5 கொஷின். ஸோ இந்த ஆர்டரில் தான் நம்ம படிக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் இந்த ஷெடியூல் வந்து போட்டிருப்பேன். மொத்தம் 6 ஷெடியூல், ஒரு ஷெடியூலுக்கு 15 நாள். ஸோ 6 ஷெடியூலில் 90 டேஸில் நீங்கள் வந்து இப்போது ஃபஸ்ட்டு ஷெடியூல் படிக்கிறீங்கன்னா ஓகே. ஃபஸ்ட்டு ஷெடியூல் வந்து 15 டேஸில் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. பண்ணினதுமே செகண்ட் ஷெடியூல் ஸ்டார்ட் பண்ணி அது போய்கிட்டு இருக்கிறப்பவே சைட் பை சைடாக ஃபஸ்ட்டு ஷெடியூலில் மறக்கிற மாதிரி இருக்கிறத நீங்கள் ரிவிஷன் பண்ணணும். அது வந்து இந்த ஷெடியூலில் நான் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ நீங்களாக தான் எது மறக்கிற மாதிரி இருக்கோ அதெல்லாம் நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே தான் அடுத்த ஷெடியூல் வந்து நீங்கள் படிக்கணும். ஏன்னா 90 நாள் தான் இருக்குது. ஆல்ரெடி படித்ததை ரிவிஷன் பண்ணாமல் விட்டால் படித்தது ஃபுல் அண்ட் ஃபுல் வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு இதை வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஷெடியூலில் 15 டேஸில் நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் தமிழில் வந்து 6th 7th ஓல்டையும் படிக்கணும், நியூ புக்கையும் படிச்சிருக்கணும். ஏன்னா சில இப்போ வந்து தமிழில் வந்துட்டு ரிவைஸ்டு சிலபஸில் நிறைய வந்து இலக்கணத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து, இலக்கியம் வந்து நம்ம அதிகமாக செயல் பகுதியெலாம் படிக்கணும். லைன் பை லைனாக உரைநடை ஃபுல்லாக லைன் பை லைனாக படிச்சுக்கிட்டு இருந்தோம். அதெல்லாம் இப்போ நீட் கிடையாது. ஸோ சிலபஸில் இருக்க டாபிக்ஸ் மட்டும்தான் 6thலையும் 7thலையும் படிக்க போகிறீங்க. பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, புக் பேக் ஒன் வேர்டு, அதே மாதிரி கலைச்சொற்கள், இதெல்லாமே நீங்கள் படிப்பீங்க. அறிஞர்கள் பார்த்தீங்கன்னா இலக்கியத்தில் வந்துட்டு ஒரு சில அறிஞர்கள் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டால் போதும். ஸோ என்ன சிலபஸில் இருக்கோ அதை மட்டும் 6வது தமிழும் 7வது தமிழும் நீங்கள் படிச்சிருக்கணும். மேக்ஸ் வந்துட்டு சிம்பிளிஃபிகேஷன் அண்ட் பர்சன்டேஜ் 2 டாப்பிக்குமே வந்துட்டு ரிவிஷன் பண்ணியிருக்கணும். ஜிஎஸில் வந்து 6th to 12th வரைக்கும் பாலிட்டி, அதோட லெசன் லிஸ்ட் வந்து நான் கொடுத்துட்றேன். ஸோ அதை வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். 9th 10th சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் மட்டும். சயின்ஸ் வந்துட்டு லாஸ்ட்டாக கூட வச்சுக்கலாம். ஸோ சயின்ஸ் வந்து நான் இன்னும் பாலிட்டியே சரியாக படிக்கல அப்படின்றவங்க வந்துட்டு சயின்ஸை டச் பண்ண வேண்டாம். நான் பாலிட்டி ரிவிஷன் பண்ண தான் போகிறேன், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்றவங்க மட்டும் சயின்ஸை வந்து டச் பண்ணுங்கள். ஸோ சயின்ஸில் வந்து நீங்கள் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் லெசன்ஸை மட்டும் படித்தா போதும். அது கூட லாஸ்ட்டாக படித்தா ஓகே. இல்லை நான் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ரிவிஷன் பண்ண போகிறேன், சயின்ஸ் டச் பண்ணலாம் அப்படின்றவங்க ஓகே, சயின்ஸை படிங்க. ஒரு சிலருக்கு வந்து ஒரு டவுட் வரலாம். 15 நாளில் நம்ம வந்து 6வதுலேருந்து 12வது வரைக்கும் இருக்க பாலிட்டி லெசன்ஸ் முடிச்சுட்டு 6th 7th தமிழ் முடிச்சுட்டு மேக்ஸ்லேயும் 2 டாபிக் முடிக்கணும் அப்படின்றது ஹெவி சிலபஸ் இல்லையா அப்படின்னு கேட்பீங்க. பட் 4 நாளில் பாலிட்டி முடிக்கிறது, ஒரு நாளில் பாலிட்டி ரிவிஷன் பண்ணி முடிக்கிறது, இப்படி படிக்கிறவங்களாம் இருக்காங்க. இன்னும் நமக்கு டேஸ் பார்த்தீங்கன்னா 90 டேஸ் கூட இல்லை. இப்போவும் வந்துட்டு டேஸ் வந்து 10வது ரிவிஷனுக்கு அப்படின்றவங்க வந்துட்டு கஷ்டம்தான். ஸோ அதனால் இதெல்லாம் பார்க்காம டே அண்ட் நைட்டாக கொஞ்சம் படிச்சிங்கன்னா தான் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு 15 நாளுக்குள்ளே இதை நான் முடிக்கணும் அப்படின்ற டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு படிங்க. 6th to 12th வரைக்கும் பாலிட்டி லெசன்ஸ் வந்து லிஸ்ட்டு கொடுத்துட்றேன். கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து 10th 9th ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. 11th பாலிட்டி இம்பார்ட்டன்ட், 12th பாலிட்டி வந்து ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ எது இம்பார்ட்டனோ அதை மட்டும் படிங்க. தேவையில்லாத கண்டென்ட்டை வந்து மக்கப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்த செகண்ட் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா 8th ஓல்டு புக்கும் 8th தமிழ் வந்து ஓல்டு புக்கு நியூ புக் படிக்கணும். அதில் சிலபஸில் இருக்கிறது மட்டும் படிச்சுட்டு மேக்ஸில் பார்த்தீங்கன்னா எல்சிஎம் HCF ரேஷியோ ப்ரொப்போர்ஷன் இந்த டாபிக் முடிச்சிடணும். அதே மாதிரி ஜிஎஸில் பார்த்தீங்கன்னா யூனிட் 6 தமிழ் சொசைட்டியோட லெசன்ஸு 6வதுலேருந்து 12வது வரைக்கும் எது இருக்கோ அதை மட்டும், அந்த லெசன்ஸை மட்டும் நோட் பண்ணி வச்சு படிங்க. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ், ஒரு சில டாபிக்ஸ் வந்துட்டு புக்கில் கவர் ஆகாததெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு செகண்ட் ஷெடியூலில் வந்துட்டு நீங்கள் படித்து முடிச்சிருக்கணும். ஸோ ஆல்ரெடி வந்து பாலிட்டி 6th to 12th முடிச்சிருப்பீங்க. எக்ஸ்ட்ரா டாபிக்ஸையும் இந்த 2வது ஷெடியூலில் கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ எனக்கு வந்துட்டு 6th to 12th வரைக்கும் பாலிட்டி படித்தது மறக்குது இந்த டாபிக்ஸ்லாம் அப்படின்றதையும் இங்கே வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணியிருக்கணும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2வது ஷெடியூலில் இவ்வளோ தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஸோ இப்போ வந்து பாலிட்டி முடிச்சிருப்பீங்க, யூனிட் 6 முடிச்சிருப்பீங்க. அடுத்த 3வது ஷெடியூல் பார்த்தீங்கன்னா 9th தமிழ் ஓல்டு நியூ சிலபஸ் டாபிக்ஸ் மட்டும் படிச்சுட்டு மேக்ஸில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இந்த 2 டாப்பிக்கை வந்து முடிச்சுட்டு ஜிஎஸில் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் படிக்கணும். 6th to 12th வரைக்கும் இருக்க எக்கனாமிக்ஸ். அதே மாதிரி 9th 10th சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸை படிச்சிருங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் 3rd ஷெடியூலில் பண்ண வேண்டியது. அடுத்த 4th ஷெடியூல் பார்த்தீங்கன்னா 10th தமிழ் ஓல்டு புக்கையும் நியூ புக்கையும் படிச்சுட்டு
மேக்ஸில் வால்யூம், அதுக்கப்புறம் வந்துட்டு டைம் அண்ட் ஒர்க்கு. அடுத்து ஜிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. ஸோ அந்த யூனிட் வந்து படிச்சுட்டு அந்த யூனிட்டுக்கான லிஸ்ட்டு வந்து நான் கொடுத்துறேன். ஸோ அது கம்மியாக தான் இருக்கும், அதை நீங்கள் படிச்சிடணும். படிச்சுட்டு எக்கனாமிக்ஸ் முன்னாடி படித்த எக்கனாமிக்ஸை ரிவிஷன் பண்ணியிருக்கணும். ஸோ இவ்வளோ தான். அடுத்து 5th ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா 11th தமிழ் சிலபஸில் இருக்க டாபிக்ஸ் மட்டும். மேக்ஸில் ரீசனிங் பார்க்கணும். ஜிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஒரு 7 நாள், ஐஎன்எம் ஒரு 7 நாள். இது வந்து யூனிட் 3. ஸோ ஹிஸ்ட்ரி ப்ளஸ் ஐஎன்எம் சேர்ந்தது தான் யூனிட் 3. இந்த ரெண்டையும் வந்துட்டு 7 நாள் வச்சு படித்து முடிச்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா நான் போட்டிருக்கதை விட்டுருங்க. மெயினாக எந்தெந்த யூனிட் சொல்லியிருக்கணும் அதை மட்டும் படிங்க. இப்போ இதில் வந்து என்ன போட்டிருக்கேன்னா 1 டே ஃபார் பாலிட்டி தமிழ் சொசைட்டி ரிவிஷன் பண்ணுங்கள் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ அது வந்து அவங்கவுங்க டைமை பொறுத்து எக்ஸ்ட்ரா டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணுங்கள். அப்படி இல்லை எனக்கு இந்த ஷெடியூல் முடிக்கவே 15 நாள் ஆகுது அப்படின்றவங்க அதை ஒமிட் பண்ணிடுங்க. யூனிட் 3 ஹிஸ்ட்ரியையும் ஐஎன்எம்மையும் 15 நாளில் ஃபுல் அண்ட் ஃபுல் முடிச்சிருங்க. ஸோ அடுத்து 6th ஷெடியூல் பார்த்தீங்கன்னா 12வது தமிழ் சிலபஸ் டாபிக்ஸ் மட்டும் படிச்சிட போகிறீங்க. ரீசனிங் பார்க்க போகிறீங்க. ரீசனிங் பார்த்து முடிச்சுட்டு ஜியாகிரஃபி 10th ஜியாகிரஃபி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை முடிச்சுட்டு 6th to 9th வரைக்கும் இருக்குது. ஜியாகிரஃபியில் பாக்ஸு புக் பேக் மட்டுமாச்சும் நம்ம பார்த்துருக்கணும். 10th இருக்க அந்த 7 லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை படித்தாலே மேக்ஸிமம் கொஸ்டின் வந்து நம்ம ஜியாகிரஃபியில் அட்டன் பண்ண முடியும். ஜியாகிரஃபியில் 5 கொஸ்டின் தான் அப்படின்றப்போ நம்ம இதை மட்டும் படித்தாலே போதும். இருந்தாலுமே 6வதுலேருந்து 9வது வரைக்கும் இருக்குது. பாக்ஸு புக் பேக் மட்டும் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இதை படிக்கிறதுக்கு நம்மளுக்கு 10 நாள் போதும். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஜியாகிரஃபி லெசன் வச்சா கூட போதும், 10 நாள் போதும். ஸோ பேலன்ஸ் இருக்க 5 நாள் என்ன பண்ண போகிறீங்கன்னா 2 நாளில் வந்து பாலிட்டியையும் தமிழ் சொசைட்டியும் ரிவிஷன் பண்ணிடுங்க. அடுத்த 2 நாளில் ஹிஸ்ட்ரியையும் ஐஎன்எம்மையும் ரிவிஷன் பண்ணிடுங்க. பேலன்ஸ் இருக்க ஒரு நாளில் எக்கனாமிக்ஸ் ப்ளஸ் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனை ரிவிஷன் பண்ணிடுங்க. ஸோ அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மொத்தம் வந்து 90 நாள், ஒரு 6 ஷெடியூலு, ஒரு ஷெடியூலுக்கு 15 நாள். 15 நாள்லையும் நீங்கள் தமிழும் படிக்கணும், மேக்ஸும் பார்க்கணும். ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒவ்வொரு யூனிட்டாக வந்து 6 யூனிட்டையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த 6 யூனிட்டுக்குமான இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ், அதாவது வேர் டு ஸ்டடி, இந்த லெசன்ஸ் தான் படிக்கணும் அப்படின்ற பிடிஎஃப் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ரீவியஸாக நான் போட்ட வீடியோஸ்லையுமே நான் அந்த பிடிஎஃப் லிஸ்ட்டு கொடுத்துருப்பேன். ஸோ அதை வேணால் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு தேவைப்படுது அப்படின்றவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இந்த வீடியோக்கு கீழே பிடிஎஃப் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறவங்க லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்ப்போம். டாடா பை.